ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஹலோ, இன்றைக்கி நான் வந்து 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். பிரியாணி பீஸ் மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி தான் கேட்டு நானும் வாங்கினேன் கடையில். கொஞ்சம் லெக் பீஸ் மாரி கொடுப்பாங்க, கொஞ்சம் பெரிய பெருசாக. இதை நம்ம வாஷ் பண்ணி வேறு குக்கரில் மாற்றிக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் பெப்பர் கொஞ்சம் போட்டுக்குங்க, உப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க, கொஞ்சமாக தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம். இது கறி முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு ஒரு 7 விசில் விடுங்க, நல்லா வேகட்டும். அப்போ தான் மட்டன் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன் நான். 2 கிளாஸ் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். நம்ம இதில் பிரியாணிக்கு தேவையான 3 சைஸ் பெருசாக வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் போட்டிருக்கேன். பிரியாணி இலை, அன்னாத்தி பூ எல்லாமே இருக்கும் அதில். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நெய் விட்டு அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டால் தான் நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் போட்டு நம்ம பிரியாணி இலை, லவங்கம், ஏலக்காய், அன்னாத்திப்பூ, கிராம்பு, பட்டை எல்லாமே போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் அதில் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும், கண்ணாடி மாரி நல்லா சுருண்டு வரணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்தால் தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டுக்கலாம். அதில் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க, மிக்ஸ் பண்ணி. வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வதங்குறதுல தான் டேஸ்ட்டே. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடி பிடிக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுவும் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போடுறதுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு, புதினா 2 கைப்பிடி, கொத்தமல்லி 1 கைப்பிடி போட்டு அதையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ புதினா 2 பங்குனா கொத்தமல்லி 1 பங்கு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் தயிர் கொஞ்சம் ஒரு 1/4 கப்பு அதையும் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ வந்து மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், கார மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன். நான் மட்டன் மசாலாலாம் சேர்த்துக்க மாட்டேன். நீங்கள் சேர்க்குறதா மாதிரியா இருந்தாக்கா கரம் மசாலா ஸ்கிப் பண்ணிவிட்டு மட்டன் மசாலா போட்டுக்கோங்க. உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா அந்த வாசனை பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. நான் மட்டன் மசாலாலாம் போட மாட்டேன். நம்ம வேக வச்ச கறி எடுத்து நம்ம அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா 7 விசில் நல்லா விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கறி நல்லா வெந்து வரும். சில பேர் மட்டன் மசாலாலாம் போடுவாங்க. நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் கரம் மசாலா தூளை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு
நல்லா வதங்கணும். இதையும் அந்த காரம், உப்பு இதெல்லாம் வந்து அந்த கறியில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு, இந்த ஒரு கிளாஸில் வந்து நான் 2 கப்பு ரைஸ் எடுத்துருக்கேன்னா 1 கப்புக்கு வந்து 1½ கப்பு தண்ணி, அந்த மெஷர் பண்ணி நான் 3 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். நம்ம வேக வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியும் மெஷர் பண்ணி அளந்துக்கணும். அதோடு சேர்த்து 3 கப்பு தண்ணி மொத்தத்துலேயே. ஒரு கப்பு ரைஸ்னால் 1½ கப்பு தண்ணி அந்த மாரி மெஷர் பண்ணி நான் ஊற்றிருக்கேன். அப்போ தான் ரைஸ் நல்லா கரெக்டாக வரும். நல்லா உதிரியாக நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம கறியில் உப்பு போட்டிருக்கோம், மசாலா வதக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். செக் பண்ணி பார்த்து உப்பு போட்டுருங்க. இப்போ ஒரு கதி வந்தோன்னே நம்ம ஊற வச்ச பாசுமதி ரைஸையும் அதில் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க, ரைஸ் உடையாத அளவுக்கு அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓரளவுக்கு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி 2 விசில் சிம்மில் வச்சு 2 விசில் விட்டு எடுங்க. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிட்ட பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 2 விசில் வந்துச்சு, இப்போ ஓப்பன் பண்ணலாம். கமன்னு மட்டன் வாசனை கமக்குதுங்க. பிரியாணி வாசனையாக இருக்குது. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் இதேமாரி ரைஸில் வந்து தண்ணி வச்சு இதேமாரி செய்யுங்க. மறக்காமல் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.